இப்படி ஒரு தடவை சுகபேதி பண்ணி பாருங்க. உங்களுடைய வயித்துல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறும். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடல்ல 2 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் கழிவுகள் சேர்ந்திருக்குங்க. இது ஒரு நாள்ல சேர்ந்த கழிவுகள் கிடையாது. பல மாதங்களா, பல வருஷங்களா உங்களுடைய குடல்ல சேர்ந்த கழிவுகள். இப்படி கெட்டுப்போன இந்த கழிவுகள் விஷத்தன்மையா மாறுறதுனால உங்களுக்கு வயிறு உப்புசம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதிகமா டயர்ட் ஆகுறது, ஸ்கின் ரொம்ப டல் ஆகுறது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகுறது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் இருக்குங்க. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். அதுவும் உங்கள் சமையல் அறையில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு நீங்கள் இதை பண்ணலாம். இந்த பக்க விளைவுகளே இல்லாத முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் சோர்வடைஞ்சு போகாமல் இந்த பேதி ஆகுது. உங்கள் குடலில் தங்கி இருக்கிற எல்லா கழிவுகளும் நச்சுக்களும் வெளியேறுது. பொதுவாக நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் மோஷன் அப்படின்னாவே அது ஒரு நோய் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த சுகபேதி அப்படிங்கிற இந்த முறை சித்தர்களும் யோகிகளும் பயன்படுத்தின ஒரு அற்புதமான முறை. இதோட பேர் ஷங்கு பிரக்ஷாலனா. இந்த முறையை பயன்படுத்தி சுகபேதி எடுக்கும்போது உங்கள் உடம்பு சோர்வடையாது. ரொம்பவும் அழுக்கான ஒரு பழைய பாத்திரத்தை நம்ம எப்படி சுத்தம் செய்வோமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய குடலை நீங்கள் முழுமையாக சுத்தம் செய்ய போகிறீங்க. நீங்களும் உங்களோட குடலை சுத்தம் செய்து ஆரோக்கியமானதாக அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 3 மணி நேரத்தில் உங்களுடைய குடலை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களுடைய குடலில் கழிவுகள் ரொம்ப அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சிம்டம்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய வயிறு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபுல்லாக இருக்குங்களா? உங்களுடைய நாக்கோட மேல் பகுதியில் ஒரு வெள்ளை நிற கோட்டிங் இருக்கா? கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வாய் துர்நாற்றமும் இருக்குதுங்களா? முகம் தெளிவில்லாமல் திட்டாவும் முடிகள் அதிகமாக கொட்டிட்டு இருக்குங்களா? உங்களுடைய உடல் எப்போதுமே சூடாக இருக்கா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தாவே உங்களுடைய குடல் ஓவர்லோடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம சரியான முறையில் சுத்தம் செய்யலைன்னா உங்களுடைய முழு உடலையுமே இது விஷத்தன்மை மிக்கதாக மாற்றுது. இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ இந்த முறையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த முறையை நீங்கள் அடுத்த நாள் காலையில் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க.